Hi friends, வணக்கம் and welcome to ALV Creations. இந்த வீடியோல 1 year பேபிக்கான லைனிங் ஃப்ராக் zip வச்சு எப்படி நீட்டா ஸ்டிட்ச் பண்றதுன்னு பார்க்கலாம். பாட்டம் பார்ட்டுக்கு லைனிங் பீஸ் ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு எடுத்து வச்சிருக்கேன். லைனிங்கை விட ஒரு 2 inch அதிகமா இருக்க மாதிரி லென்த்துக்கு மெயின் பீஸ் எடுத்து வச்சிருக்கேன். இதுல பாட்டம்ல வந்து நம்ம பார்டர் அட்டாச் பண்ணிக்கலாம். பாத்தீங்கன்னா இதுதான் நல்ல சைடு. இந்த ராங் சைடு மேலே இந்த பார்டரோட நல்ல சைடை வந்து வச்சுட்டு ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ இது நல்ல சைடு, இது ராங் சைடு, இது ரெண்டையும் ஒன்று மேலே ஒன்று வச்சுட்டு இங்கே கீழே 1/2 inch ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இதை இப்படி ஓப்பன் பண்ணி மேலே வந்து படிமான தையல் போட்டுக்கலாம். மேலே வந்து படிமான தையல் போட்டாச்சு. இப்போ இந்த பார்டரை வந்து நல்ல பக்கத்தில் திருப்பிட்டு மேல் பக்கம் நமக்கு எந்த அளவுக்கு பார்டர் தெரியணுமோ அந்த அளவுக்கு வந்து மடிச்சு தைச்சுக்கலாம். சைடில் அட்டாச் பண்ணிக்கிறதுக்கு நாட் ரெடி பண்ணியாச்சு. ஸோ இது லென்த் வந்து 28 inch இருக்குது. ரெண்டு சைட்லேயும் கர்வாக வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இந்த எக்ஸஸாக இருக்கிறத ரெண்டு சைட்லேயும் ட்ரிம் பண்ணிக்கலாம். இதோட அகலம் வந்து ஒரு 3 inch இருக்கும். இந்த ஓரத்தில் சின்ன சின்ன கட்ஸ் கொடுத்துட்டு திருப்பிக்கணும். இதை திருப்பறதுக்கு முன்னாடி நம்ம இதை ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணால் தான் திருப்ப முடியும். இது நல்லா அகலமா இருக்கிறதுனால இந்த நாடா கோக்குற நீடிலே திருப்பிக்கிறேன். ரெண்டுத்தையும் இந்த மாதிரி திருப்பிட்டு அயன் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாடி பார்ட் ரெடி பண்ணிக்கிறேன். அதுக்கு வந்து ஃப்ரண்ட்டை விட பேக்கில் வந்து 1/2 inch எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி வச்சுக்கிறேன். ஏன்னா நம்ம இங்கே ஜிப் அட்டாச் பண்ணுறதுக்காக எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறோம். ஆக்சுவலி இந்த ஃப்ராக்கை வந்து ஓவர் கோட் மாடல் ஃப்ராக்காக தான் ரெடி பண்ணேன். நீங்கள் ஷார்ட்ஸில் கூட பார்த்துருப்பீங்க. பட் அந்த ஓவர் கோட்டோட வீடியோஸ்லாம் சிலதுலாம் வந்து கரெக்ட் ஆகிடுச்சு. ஸோ என்னால் கம்ப்ளீட் வீடியோ ஷேர் பண்ண முடியல. அதனால் இந்த வீடியோவில் ஒரு லைனிங் வச்ச ஃப்ராக்கு பேக்கில் ஜிப்பு வச்சு ரொம்ப நீட்டாக எப்படி ஸ்டிச் பண்ணுறது, அது என்ன மெத்தடில் ஸ்டிச் பண்ணுன்றதை மட்டும் தான் நான் இப்போ ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த ஃப்ராக் வந்து ஓவர் கோட் உள்ள கம்ப்ளீட்டாக கவர் ஆகிடும் ஷோல்டர் எல்லாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி சின்ன ஷோல்டர்லாம் வந்து நான் மார்க் பண்ணி கட் பண்ணியிருக்கேன். பட் நீங்கள் இதை ஒரு நார்மல் ஃப்ராக்காக ஸ்டிச் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி மெஷர்மெண்ட்டு இந்த ஷோல்டர் ஹார்மோன்லாம் ட்ரா பண்ணிவிட்டு ஸ்டிச்சிங் மெத்தடை மட்டும் இதுலேருந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இதோட ஸ்டிச்சிங் மெத்தட் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். பட் வந்து ஒரு பிராண்டட் ஃப்ராக் வந்து எப்படி ஃபினிஷிங் இருக்குமோ அந்த அளவுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும் ஃபினிஷிங். இந்த மாதிரி பட்டு துணியில் வந்து நீங்கள் ஃப்ராக் தைக்கிறீங்கன்னா இந்த மெத்தட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லைனா நமக்கு வந்து இந்த சைட்லலாம் வந்து இந்த நூல் இழையெல்லாம் வந்து குத்துற மாதிரி இருக்கும். குழந்தைங்களுக்கு ஷோல்டரில் சைட்லலாம் வந்து நூல் இழை குத்துற மாதிரி இருக்கும். பட் இந்த மெத்தடில் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அந்த ஃபினிஷிங்லாம் கம்ப்ளீட்டாக உள்ளே போயிடுறதுனால நமக்கு அந்த இழையே வெளியில் தெரியாது. ஸோ குழந்தைங்களுக்கும் போட்டுக்கிறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். லைனிங் ஃப்ராக் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட் இருக்குது. அதில் ஜிப் அட்டாச் பண்ணுறதுக்கும் நிறைய மெத்தட் இருக்குது. பட் இது இருக்கிறதுலே ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஒரு டைலரிங் பிகினர்ஸ் வந்து இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ரொம்ப ஈஸியான மெத்தட். இந்த மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் பாடிஸ் லைனிங்கில் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சிங் பார்க்கலாம். ஃப்ராக்கோட நல்ல சைடில் இந்த லைனிங்கை வச்சுட்டு நெக்கிலையும் 2 ஹார்மோன்லையும் மட்டும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். பேக் பார்ட் லைனிங்கை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இதுலேயும் நல்ல சைட் மேலே லைனிங்கை வச்சுக்கலாம். இந்த மெயின் பீஸில் கிளாத் பத்தலன்னு எக்ஸ்ட்ரா அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ இதுலேயும் வந்து ஹார்மோன்லையும் நெக்கிலையும் இந்த எண்டு வரைக்கும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணும்போது கூட குறைச்சி இல்லாமல் எல்லா இடத்துலையும் ஈவனாக வந்து 1/2 inchனா அந்த 1/2 inch இருக்கிற மாதிரி ஸ்டிச்சிங் போட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே ஸ்டிச் பண்ணியாச்சு. எக்ஸ்ட்ரா இருக்கிறத ட்ரிம் பண்ணிக்கலாம்.
இப்போ தையலில் படாமல் சின்ன சின்ன கட்ஸ் கொடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு வந்து திருப்பறதுக்கு ஈஸியாக இருக்கும் அண்ட் ஃபினிஷிங்கும் நீட்டாக இருக்கும். இந்த தையலில் படாத கட் பண்ணிக்கலாம். இதை அப்படியே வச்சிடணும். இதை நம்ம அப்புறம் தான் திருப்ப போகிறோம். சின்ன சின்ன கட்ஸ் கொடுத்துட்டு அப்படியே வச்சிடலாம். இதில் வந்து ஷோல்டர் ஸ்லோப் நான் ட்ரா பண்ணல, அதை ட்ரா பண்ணிக்கிறேன். ரெண்டு பக்கமும் ஒரே அளவு இருக்கிற மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பேக் பீஸ், அதுலேயும் எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் ட்ரிம் பண்ணிவிட்டு நம்ம எங்கெல்லாம் ஸ்டிச் பண்ணியிருக்கோமோ அங்கெல்லாம் சின்ன சின்ன கட்ஸ் கொடுத்துக்கலாம். ரெண்டு பீஸ்லேயும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போ பேக் பீஸை மட்டும் நம்ம திருப்பிக்கலாம். இதையும் திருப்பிக்கலாம். இப்போ இது நடுவில் நம்ம ஜிப் அட்டாச் பண்ணணும். இப்போ நான் யூஸ் பண்ணுறது நார்மல் ஜிப்பு தான். இப்போ இந்த ஜிப்பு வைக்கிற சைடில் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி 1/2 இன்ச்சுக்கு லைன் மார்க் பண்ணியிருக்கோம். இந்த மேலேருந்து கீழே வரைக்கும் அப்படியே மடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக மேலேருந்து கீழே வரைக்கும் தையல் போட்டுக்கலாம். ஸோ நான் வந்து ஸ்ட்ரைட்டாக தையல் போடல, அதுக்கு பதில் இந்த மாதிரி நல்லா மடிச்சுட்டு நல்லா அந்த இம்ப்ரெஷன் தெரிகிற மாதிரி நல்லா மடிச்சுட்டு இதை மறுபடியும் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு மேலே வந்து அயன் பண்ணிக்கிறேன். ஸோ ஒன்று நீட்டாக நம்ம தையல் போட்டுட்டு இப்படி மடித்து அயன் பண்ணிக்கலாம், இல்லை வெறுமையே இப்படி மடித்து அயன் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரெண்டுத்தையும் இந்த மாதிரி மடிச்சுட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இது ஒவ்வொரு சைட்லேயும் கூட குறைச்சி பண்ணக்கூடாது. ஒரே அளவு 1/2 இன்ச்சுக்கு நம்ம உள் பக்கமாக மடிச்சிருக்கோம். ஸோ இதை நம்ம மேல் பக்கம் கரெக்டாக இருக்கணும். கீழ்ப்பக்கம் எக்ஸஸாக இருந்தால் கூட நம்ம ட்ரிம் பண்ணிக்கலாம். இந்த ஜிப்பில் மேல் பக்கம் ரன்னர் வெளியில் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு இரும்பு லாக் மாதிரி இருக்குது. அதுக்கு மேலே இருக்கிறத மடிச்சுட்டு அதை அப்படியே உள்பக்கமாக வச்சுக்கலாம். நம்ம இப்போ நார்மல் மிஷினில் ஸ்டிச் பண்ணுறதுனால ஜிப்புக்கு கொஞ்சம் தள்ளி தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண முடியும். பட் இருந்தாலும் தையல் வந்து கரெக்டாக அந்த ஜிப்பு மேலேயும் விழும். நம்ம கம்ப்ளீட்டாக ஜிப்பை கவர் பண்ணுற மாதிரியும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இல்லைன்னா லைட்டாக அந்த ஜிப்பு பார்ட் மட்டும் இந்த மாதிரி ஜிப்பு பார்ட் மட்டும் வெளியில் தெரிகிற மாதிரி கூட நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் கரெக்டாக அந்த ஜிப்பு பார்ட் மட்டும் வெளியில் தெரிகிற மாதிரி வச்சுருக்கேன். இன்னொரு சைடில் ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக இந்த சைடில் எந்த அளவுக்கு மேலே தெரியுதோ அதே அளவுக்கு தெரியணும். ஸோ அது கரெக்டாக இருக்கான்னு பார்த்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பக்கமும் கரெக்டாக அந்த ஜிப்பு பார்ட் மட்டும் வெளியில் தெரிகிற மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது வந்து நமக்கு நார்மல் ஃபூட்டரில் நார்மல் மிஷின்லேயே ஈஸியாக ஸ்டிச் பண்ண முடியும். ஜிப்பு நீட்டாக ஸ்டிச் பண்ணியாச்சு. இந்த ஜிப்பு நாபை வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டா ஜிப்பு கீழே இறங்கவே இறங்காது, நல்லா டைட்டாக இருக்கும். இதை மேலே தூக்குனா மட்டும்தான் ஜிப்பை வந்து ஓப்பன் பண்ண முடியும். ஸோ அதனால நம்ம மேலே வந்து பட்டன் அட்டாச் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. கீழே எக்ஸஸாக இருக்கிறத ட்ரிம் பண்ணிக்கலாம். ஜிப்பு வெளியில் வராமல் இருக்கிறதுக்கு கீழே ஸ்டிச் பண்ணிவிட்டு மேலே ஃபுல்லாக வந்து படிமான தையல் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஷோல்டரை ஜாயின் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் பீஸ்க்குள்ளே இந்த மாதிரி பேக் பீஸை உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் ஷோல்டர் உள்ள பேக் ஷோல்டரை இன்சர்ட் பண்ணுறோம். நல்லா கம்ப்ளீட்டாக இழுத்துக்கலாம். ரெண்டு ஷோல்டர் அளவும் ஒரே அளவில் இருக்கணும், அந்த அளவு இழுத்துக்கலாம். இந்த ஷோல்டர் அளவு வந்து ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால இதை உள்பக்கமாக இழுக்கிறதுக்கு டைம் எடுக்குது. கொஞ்சம் பொறுமையாக இதை வந்து உள்பக்கமாக இழுத்துக்கலாம். ரெண்டு ஷோல்டரையும் ஈக்குவலாக கொண்டு வந்துட்டு பின் பண்ணிக்கிறேன். நம்ம ஆல்ரெடி லைன் ட்ரா பண்ணியிருக்கோம், அது மேலே ஸ்டிச் பண்ணிக்கலாம். மேலே வந்து தையலுக்கு மேலே எக்ஸஸாக இருக்கிறத ட்ரிம் பண்ணிவிட்டு இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். எல்லா ஜாயிண்ட் மேலேயும் படிமான தையல் போட்டுக்கலாம்.
ஃபுல் நெக்கு, 2 ஆர்ம் ஹோல், சைடு எல்லாம். நெக்ஸ்ட்டு சைடில் ஜாயின் பண்ணுறதுக்கு லைன் மார்க் பண்ணிக்கிறேன். செஸ்ட் அளவு வந்து 10.5 இன்ச்சு. ஸோ சென்டரில் கரெக்டாக இருக்க மாதிரி வச்சுட்டு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்கர்ட் பார்ட்டை ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு லைனிங்கோடு சேர்த்து இதை வச்சுட்டு சின்ன சின்ன ப்ளீட்ஸ் வச்சு ரெடி பண்ணிவிட்டு இது கூட ஜாயின் பண்ணிக்கலாம். ஹிப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு மேலே வந்து இந்த ஓரத்துலேயே தையல் போட்டுக்கலாம். அதனால் பிசுறுலாம் வெளில வராமல் இருக்கும். ஸ்கர்ட்டோட சைடில் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். 2 லைனிங்கை விட்டுட்டு இந்த மேலே வந்து ஜாயிண்ட்டுக்கு ஒரு 1 இன்ச்சு கீழே இருந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த சைட்லேயும் அந்த மாதிரி மேலே இருந்து ஒரு 1 இன்ச்சை விட்டுட்டு சைடில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ தையல் போட்டு எடுத்து அப்படியே வந்து இங்கே ஒரு 1/2 இன்ச்சுக்கு தையல் போட்டிருக்கேன். அதை அப்படியே மடிச்சுட்டு மேலே தையல் போட்டுக்கலாம். ஸோ அதனால் நூல் இழையெல்லாம் பிரிஞ்சு வராமல் இருக்கும். இந்த சைட்லேயும் அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இப்போ சைடு ஃபுல்லாக ஜாயின் பண்ணிக்கலாம். மேலே ஆல்ரெடி நம்ம லைன் ட்ரா பண்ணியிருக்கோம் பாடி பார்ட்டில். அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக கீழே 1 இன்ச் வரைக்கும் ஒன்றா சேர்த்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த லைனிங்கை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு அதில் மட்டும் சைடில் ஜாயின் பண்ணிக்கலாம். மேலே இது வரைக்கும் ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த லைனிங்கை மட்டும் இப்படி வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி 2த்துக்கும் நடுவில் இந்த நாட்டை வந்து செட் பண்ணிவிட்டு அப்புறமா ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த சைடில் இதை ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃப்ராக்கை பியூட்டிஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுக்கு வந்து ஓவர் கோட் இருக்குது. அந்த கோட்டோட வீடியோஸ் தான் வந்து மிஸ் ஆகிடுச்சு. அதனால் அதை போஸ்ட் பண்ண முடியல. பட் அதோட ஃபைனல் அவுட்புட் இப்போ நம்ம பார்க்கலாம். இதுதான் அந்த ஓவர் கோட். ஸோ இந்த ஓவர் கோட் இருக்கிறதுனால தான் நம்ம ஷோல்டர்லாம் வந்து ரொம்ப சின்ன சைஸில் பண்ணியிருக்கோம். ஸோ தட் அது வெளியில் தெரியாமல் இருக்கும். பட் இன்றைக்கி நான் ஷேர் பண்ண வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் your love and support. See you all in my next video. Have a great day.